நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் ஆர் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. லைக் எனி ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி பிளான் பண்ணணும், இல்லை ஏதாவது யூடியூப்பில் வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இவங்களோட ஆர்டிக்கல் ஆர் வீடியோவை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பார்த்துருக்க வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது யாரோடைய இது அப்படின்னா டாக்டர் பட்டாபிராம் சாரோடைய இது தான். அதாவது டூ இட் யுவர் செல்ஃப், அதாவது டிஒய் இன்வெஸ்டிங் மூலயமா இவங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச சில இம்பார்ட்டண்ட்டான 10 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எவ்ரி வீடியோ முடிஞ்ச அளவு இவ்வளோ வேல்யூவாவது கொடுக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ வேல்யூ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஃபினான்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் காம்பவுண்டிங்னா என்ன, அந்த மாதிரி பேசிக்ஸ் சில இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஸ் நாலேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா நமக்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இது கிரியேட் ஆகும். ஓகே, நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அண்ட் ஃபினான்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது. என்ன தான் மார்க்கெட் டவுன் ஆனாலும் அண்ட் ஒரு ஓவர் த சடன் ஆஃப் ஃப்ரீடம் சடன் டைமில் மார்க்கெட் எப்படியோ என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம். அந்த மாதிரி பேசிக்காக ஃபினான்ஸ் ரிலேட்டடான நாலேஜை எடுத்துக்கோங்க அண்ட் ஃபினான்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொறுமை வேணும், பேஷண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இதில் சொல்லியிருப்போம். பட் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு வருஷம் லாஸில் இருக்குது, இல்லை ஒரு 2 வருஷம் லாஸில் இருக்குது, இல்லை ஒரு 3 வருஷம் லாஸில் இருக்குது. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்னடா இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே இப்படி தான் நமக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் இவங்க 2008 ஜூனில் இருந்து 2013 நவம்பர் வரைக்கும் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் மட்டும்தான் இருந்திருக்கான். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் பேஷண்ட்டாக இருந்திருப்பாங்க, பொறுமையாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொறுமை நான் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கலாம். ஸோ அந்த அளவு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்வியூவில் சொன்னாங்க கூட, லைக் அவங்க எவ்வளோ தூரம் டெய்லி இப்போ மந்த்லி ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்ரிடே கூட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சான். ஸோ அந்தளவு எக்ஸ்போஷனலாக மார்க்கெட் நெக்ஸ்ட்டு வரும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த அந்த ஒரு வேல்யூ அவ்வளோ அளவு என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் யாருக்கு தான் அந்த மைண்ட் செட் இருக்குன்னுலாம் தெரியாது. பட் அது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஒரு ஸ்கில்லாகவே டெவலப் பண்ணுறதுன்றது முக்கியம் தானே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே மணி மேக் பண்ணுறோம். கொஞ்சம் அதிகமாக மேக் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் டேக்ஸ் பே பண்ணணுமா, அவ்வளோ அமௌண்ட் அதுக்கே போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டேக்ஸ் பே பண்ண பயப்படுவோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் இன்கம்மை எவ்வளோ தூரம் ஏற்ற முடியுமோ அதுக்கு பாருங்கள். நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. லைக் நம்ம இன்கம்ல இருந்து தானே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அதனால என்ன ஆக போகுது, நம்ம எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் பே பண்ணுறதுக்காண்டி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பில்ட் பண்ண வேண்டிய 3 திங்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அட்வைசராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை கன்சிடர் பண்ணவே மாட்டோம். பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமமாக, அதாவது இந்த ஆக்சிடென்ட் பாலிசி சின்ன சின்ன இதெல்லாமே இருக்குது. ஸோ அதை போட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பிலோ கொஞ்சம் ஒரு 18 பையனை மாதிரி 18 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைத்தில் அந்த மாதிரி இது போடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணோன்னே ஸ்டார்டிங்லேயே ஒரு 22 அந்த மாதிரி ஏஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் ஈஸியாக கிடச்சிரும் அண்ட் கம்மியான ப்ரீமியமில் என்ன ஆயிரும்னா கிடச்சிரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்மால் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன்னா ஒரு செப்பரேட் வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் 2 இன்சூரன்ஸுமே முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸும் முக்கியம், லைஃப் இன்சூரன்ஸும் முக்கியம் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே
வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ஷன் தான். எமோஷ்னலாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது. அண்ட் எல்லாருமே என்ன பண்ணணும்னா லோன் வந்து போடுவோம். பட் நீங்கள் லோன் போடுங்க, போடாமலாம் இந்தியா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லோன் வந்து போடுங்க. பட் அப்படி லோன் போட்டாலும் உங்களுடைய சேலரியிலேருந்து மேக்ஸிமம் 35% தான் என்ன ஆகணும் அப்படின்னா அதுக்கு இஎம்ஐ போகிற மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்கள் லோன் பே பண்ணாலும் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகக்கூடாதுன்னா ஸ்டாப்பே வந்து பண்ணக்கூடாது. அதுவும் என்ன ஆகுதுன்னா அதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன ஆகிட்டு இருக்கணும்னா போய்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் உங்கள் லோனு என்ன பண்ணணும்னா போயிட்டே தான் இருக்கணும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா. அதுவும் உங்கள் சேலரியிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் 35% இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி பசங்க கிட்ட இருக்கக்கூடிய அதுவும் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்ட பசங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு இது என்னது அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி பசங்க உள்ளே வரோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு நான் சொல்கிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைக் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இந்த கம்மியாக ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை என்ன பண்ணுவோம்னா வாங்கி விற்று அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். லைக் நாங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த சுவிட்சர்லாந்து ஸ்டாக்லாம் 8 ரூபா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். அடுத்து ஜொமேட்டோ ஷேர்லாம் 48 ரூபீஸ் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வாங்குவோம். ஒரு இது ஏறினவுடனே என்ன பண்ணுவோம்னா விற்போம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கா, ப்ராப்பராக அந்த கம்பெனி பிஸ்னஸ் ரீட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரியான சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்கனாலும் நம்ம மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக் அந்த மாதிரி இதை தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போவோம். ஒன்லி லார்ஜ் கேப் அதுவும் 4000 அபோவாக இருக்க ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணுறதுன்றது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ பேர் நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒன்று தான். பட் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபாலோ வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2021 இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்குது, இந்த ஃபண்டில் போடலாமா அந்த ஃபண்டில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுலாம் ஃபினான்ஸை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்காக என்ன பண்ணுங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி இருக்கும் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஸ்மால் இதை தெரிஞ்சுக்கிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவே நமக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பேருமே இப்போ இதெல்லாம் சொன்ன உடனே ஐயோ லைஃப் இன்சூரன்ஸ் போடணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது என்ன ஆகுதுன்னா இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட அந்த அளவில் இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்பவும் வந்து ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். அதுக்கு சும்மாலாம் நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் முக்கியமான ஒன்றும் கூட. நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு அந்தளவு தெரியாது அது போகிற அமௌண்ட்டு. பட் நம்ம கம்மியான இன்கம் தான் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அது ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அதில் போகும்போது இதுக்கு நான் இன்சூரன்ஸ் இவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நம்ம நினைக்கிறது ஒன்று தான். அண்ட் நிறையா பேர் ஃபினான்ஷியலாக இருக்கவங்க நிறையா பேர் அட்வைசர்ஸ் எல்லா பேரும் சொன்னாலும் அதெல்லாம் போட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேர் நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் போயிருக்கு அது அந்தளவு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய இன்கம்மை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நம்ம என்ன பண்ணணும்னா உழைக்கணும். அதே மாதிரி நம்மள மாதிரி பசங்க கிட்ட இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே லோன் இருக்குது கொடுக்குறாங்க, ஒரு ஃபோன் லோன், ஒரு பைக் லோன், அடுத்து கார் எடுக்கிறீங்கன்னா கார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா போட்டுரும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை ஏன்னா அந்த ஏஜில் தான் என்ஜாய் பண்ண முடியும், என்ஜாய் பண்ணிக்கோங்க, மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இதில் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஓல்ட் ஏஜில் என்ன பண்ண போகிறீங்கன்னா கஷ்டப்பட போகிறீங்களா? கிடையாது. இப்போ என்ஜாய் பண்ணுங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஓல்ட் ஏஜ்லேயும் என்ன பண்ணுங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ்டான இது வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை விட நீங்கள் லோனெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ரிசியேட்டிங் அசெட்டுக்கு லோன் எடுக்கிறதுன்றது ஓகே. பட் டிப்ரிசியேட்டிங் அசெட்டுக்கு லோன் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு விஷயம். அதாவது இப்போ நீங்கள் ஃபோனாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நீங்கள் ஷோரூமை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தாவே என்ன ஆயிடுச்சுன்னா அது அதனுடைய வேல்யூன்றது கம்மியாகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாததுக்கு லோனை கட் பண்ணிட்டு
அப்ரிசியேட்டிங்காக இருக்குது. அதுவும் நம்ம எப்படி சொல்லணும்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா அது எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்குன்னு சொல்லி லோன் எடுக்க சொல்கிறாங்களே, லோன் எடுக்கணுன்றதுலாம் கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரென்ஸ் அப்பான் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், எனக்கு வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கம் எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ஓகேவா இருக்கும். அது அப்ரிசியேட்டிங் அசட்டுக்கு எடுக்கிறது தான் ஓகேவா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. என்னது அப்படின்னா, இப்போ நம்ம அப்பப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ போயிட்டு நான் என் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் இன்றைக்கி நல்லா ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ ஃபோன் எடுத்து என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். இது காமனாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான். பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, மார்க்கெட் எப்படி இருக்குது, எவ்வளோ லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற எதையுமே நம்ம வந்து பார்க்க வேணாம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இயர்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அது ஒரு 13 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஏறி இருக்குது, இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்னா நோட் பண்ணுறோம். பட் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் குட்டி குட்டியாக பாயிண்ட் எல்லாமே சிலது சொல்லணும் அப்படின்னா வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்மை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எல்லாம் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம இன்கம் கூட்டுறது, அந்த மாதிரியான இதுக்கு ஒர்க் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலியும் நம்ம வந்து எமோஷனல் லாஜிக்கலாக என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான சில இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாமே நிறையாது வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஷேர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா என்னோடய இது இன்னமும் சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கும் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நான் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் எப்போயோ கேட்டிருந்தேன். இந்த மாதிரி பாட்காஸ்ட்டை பார்த்து எனக்கு இதாக இருக்குது, நான் பண்ணவா எப்படி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இவங்களுடைய பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பார்க்கணும், நல்ல வேல்யூபிளாக இருக்குன்னா நிறைய சேனலில் பாட்காஸ்ட் இருக்குது. அண்ட் ஃபினான்ஸ் பூஷன் சாரோடைய இந்த ஒரு வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய சேனலில் வந்து இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.5 ஹவர்ஸில் நீங்கள் ஃபினான்ஷியலாக நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவும் ஒரு சூப்பரான இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, வேல்யூபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவிலேருந்து எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மூலமா நான் ஷேர் பண்ணனால ஒரு குட்டியோட வேல்யூவாவது கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.